நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெடியூல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், சரிங்களா? ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் காலேஜ் எடுத்திருக்கிறேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, சரிங்களா? அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து 7.5% இடஒதுக்கீடு பிரிவினருக்கு ஆன்லைனில் மட்டும்தான், ஆஃப்லைன்லாம் கிடையாது. சரிப்பா, அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரவுண்டு 2 ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு பார்க்கும்போது 11/9/2024, சரிங்களா? நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது, சரிங்களா? எது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கான டைம்னு பார்த்தீங்கன்னா 13/9/2024 வரைக்கும், சரிங்களா? ரைட், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? ஜென்ரல் ரேங்க் 001லிருந்து 3501 வரைக்கும் யாரெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு பிரிவில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சார், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங்க்கு வந்து 14ஆம் தேதி 12 மணிக்கு ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி 5 மணி வரைக்கும் உங்களுக்கு விரும்பிய கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு அலாட் ஆகும், இல்லை உங்களோட அதிகமான மார்க் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும், அவ்வளோதான். நீ யார் ஒன்றாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 11/9/2024 காலை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது? 13/9/2024 5 மணிக்கு முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னா 16/9/2024, சரிங்களா? ரைட் சார், சீட் அலாட்மெண்ட் எப்போ சார் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா 17/9/2024 வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ப்ரொவிஷனல் ரிசல்ட், இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுத்துக்கிற காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கா, அல்லது நான் ஏற்கனவே எடுத்திருந்த காலேஜ் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தேன், வேறு காலேஜுக்கு நான் போயிருந்தேன், அது கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்றது என்னைக்கு தெரியும்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் 18/9/2024 அன்றைக்கி தெரிஞ்சிடும், சரிங்களா? அண்ட் ஃபைனல் ரிசல்ட் 19/9/2024 தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் எதையும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன அலாட்மெண்ட் வந்திருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் சேர்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ரைட், உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை எப்போ சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சீட் எடுத்துகிட்டு எப்போ லாஸ்ட் டேட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 26/9/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் அதுக்கான இது. அண்ட் எப்பவும் போல தான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஓடிபியும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. 7.5 பொறுத்த மட்டும் ப்ராசஸிங் ஃபீஸோ, செக்யூரிட்டி டெபாசிட்டோ, டியூஷன் ஃபீஸோ எதுவுமே அதுக்கு கிடையாது. ஆனால் ஒரு சில காலேஜில் உங்களை கார்னர் பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க. ஆனால் அது கூட ஓரளவுக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட இந்த செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன், அந்த இஷ்யூ பற்றி. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் who did not get any seat allotted are required to register for round 2. சார், இது வரைக்கும் சீட்டே உங்களுக்கு கிடைக்கல, 7.5ல் சீட்டே உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல, நீங்கள் என்ன பண்ணலாம்? ரவுண்ட் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் who have joined the seats and wish to opt for upgradation how to register for round 2. சார், ஒரு சிலர் நான் டென்டல் கிடச்சிருக்கு நான் எடுத்துட்டேன், எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு நான் எடுத்துட்டேன், அவங்க கூட என்ன பண்ணலாம்? இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், இவன் முதல்லையே ஆரம்பத்திலேயே என்கிட்ட பணத்தை கேட்குறான், ப்ரைவேட் காலேஜில் ஒரு சில ப்ரைவேட் காலேஜ், எல்லா காலேஜும் இல்லை, ஆரம்ப கட்டத்திலே எனக்கு இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுன்றான், இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? காலேஜை மாற்றிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ அப்போ பிடிஎஸ் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்துவங்க வேற காலேஜ் மாற்றணும்னா நீங்கள் இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை சார், எனக்கு கிடச்சிக்கிற காலேஜே நல்ல காலேஜ் தான், எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதுக்கடுத்தது கேண்டிடேட்ஸ் who wish to retain their seats who don't want to change in a college need not participate in round. இதான் முக்கியம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கிற காலேஜ் நல்ல காலேஜ், தங்கமான காலேஜ், நான் ஏன் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டு ஆஃப் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டரே பண்ணாதீங்க, சரியா? உங்கள் சீட்டு அப்படியே தான் இருக்கும், அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. If opted for in and upgraded in round 2, the candidates asked to relinquish the seat from round 1 and join round 2 allotted seat. அதாவது
ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ரவுண்ட் 1ல் சீட் கிடச்சிருந்தது, இருந்தாலும் நான் வேறு காலேஜுக்கு ஆசைப்பட்டு அவர் மாற்றி அவருக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா அவங்க என்ன பண்ணலாம், ரவுண்ட் 2ல் கிடைச்ச சீட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? he or she will not have any rights ஓவர் த ரவுண்ட் 1 சீட். ரவுண்ட் 1ல் கிடைச்ச சீட்டே எனக்கு திருப்பி வேணும்னா எந்த விதமான உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாதுன்றாங்க. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி, நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி சீட் எடுத்திருக்கேன், செகண்ட் ரவுண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜ் போட்டு அந்த காலேஜ் ஒன்று கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் காலேஜ் சீட்டு கிடச்சிருந்தது இல்லையா, அந்த காலேஜே நீங்கள் திருப்பி கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதே காலேஜ் வேணுன்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத, அந்த காலேஜை விட நான் அப்கிரேட் பண்ணணுன்றவங்க மட்டும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதான் முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் வில் ஃபாலோ த ரிஜிஸ்ட்ரேஷன் and candidates who wish for upgradation, unallotted candidates and not joined candidates how to fill their choices. அதாவது ரவுண்ட் 2ல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அப்கிரேட் பண்ணுறவங்க, எனக்கு இந்த காலேஜ் வேணாம் வேறு காலேஜ் போகிறவங்க, அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் 7.5ல் சீட்டே கிடைக்கல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் நாட் ஜாயின்டு கேண்டிடேட்ஸ், இது வரைக்கும் எதுலேயும் ஜாயின் பண்ணாத கூட என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல்லி வைல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இட் இஸ் அட்வைசபிள் டு சூஸ் ப்ரப்போர்டு காலேஜ் ஒன்லி. சரியா? உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குமோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போடுங்க. சும்மா எல்லா காலேஜும் போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எடுத்த காலேஜோட ப்ரைவேட் காலேஜ் கூட இருக்கும். இப்போ ஒரு சிலர் கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடச்சிருக்கோம், மேபி அவங்க மாறணும்னு நினச்சி ப்ரைவேட் காலேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் சீட்டு போயிடும். ஓகே, அது பார்த்துங்க. Candidate could edit the choices, but once the candidate locks the choices during the online counseling, it cannot be changed later. அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் லாக் கொடுத்துட்டிங்கன்னா, சரியா, லாஸ்ட்டாக ஃபைனலாக லாக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா மாற்றிக்கலாம். If the candidate is re-allotted in round 2, then the MBBS BDS seat allotted to candidates during round 1 of counseling will be allotted to other candidates in descending order, not in ascending order. இது நாம ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்துகிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு அப்கிரேடுக்கு வந்து உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா, உங்கள் சீட்டு ஏற்கனவே இருந்தது இல்லையா, அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் உங்களோட மார்க் கம்மியாக, மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நீங்கள் தான் லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ்க்கு அப்படின்னா, டென்டல் எடுத்திருப்பாங்க பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜில், அவங்க தான் அதுக்கு வர முடியும். மேலே மற்றவங்க வர முடியுமானா அவங்க வர முடியாது. ஓகே, ரைட். சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த கோர்ஸ் வில் பி அவைலபிள் அந்த அஃபிஷியல் வெப்சைட். ஐயோ 7.5க்கு எத்தனை சீட், ஏற்கனவே அந்த கன்னியாகுமரி ப்ரைவேட் காலேஜ் ஒன்று போச்சு, 5 7.5 சீட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு. சரிங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு யாரெல்லாம் கன்னியாகுமரி ப்ரைவேட் காலேஜ் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது எத்தனை சீட்டு இருக்குன்றது தெரியல. சரிங்களா? எத்தனை சீட்டு எம்பிபிஎஸ் ரவுண்ட் 2க்கு வருது, அதே மாதிரி பிடிஎஸ் எத்தனை பேர் சேராமல் திருப்பி வருது, இதெல்லாம் சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டால் தான் தெரியும். அது மேபி இன்னும் ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். சரி. கேண்டிடேட்ஸ் கேன் எடிட் தேர் சாய்ஸஸ் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிஃபோர் லாக்கிங். அதாவது நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மாற்றிக்கலாம். பட் ஒன்ஸ் லாக்ட் தே வில் நாட் பி அலோட் டு எடிட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கனெக்டிவிட்டி எரர் அண்ட் ப்ரொசீஜரல் எரர். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது லாக்கிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது காலேஜ் கொடுத்து பண்ணால் கூட அந்த சமயத்தில் நெட்வொர்க் இல்லைன்னா அதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பேற்காது. அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் ஷல் பி மேட் பை த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேங்க் பை அப்ளைங் த ரூல் ஆஃப் ரெசர்வேஷன். அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்களுக்கு என்ன ரூல் ஆஃப் ரெசர்வேஷன் இருக்கோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். ரைட்டா? ரைட். விர்ச்சுவல் வேக்கன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க. எனி கேண்டிடேட் ஹூ ஹாஸ் பின் அலாட்டட் எ சீட் இன் ரவுண்ட் 1 and has opted for upgradation by registering in the website in round 2, that allotted seat of round 1 will be shown as virtual vacancy in round 2 and all candidates can fill their choices for the said seat during the choice filling in the round 2. அதாவது virtual vacancy என்னன்னா, ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சீட் எடுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்கிரேட் பண்ணுறதுக்காக ரெண்டாவது ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எடுத்த சீட்டு என்னவா காமிக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் வேக்கன்சியாக காமிக்கும். சரிங்களா? However, such seats will be allotted in round 2 only if the allotted candidate of round 1 vacates upgrades in round 2,
then that virtual vacancy become a real vacancy. சார் அந்த virtual vacancy எப்போ சார் ரியல் வேகன்சியாக மாறும்? அப்போ ஒரு நபர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு வேற காலேஜ் மாறினார்னா அந்த விர்ச்சுவல் வேகன்சி என்னவா காமிக்கும்? ரியல் வேகன்சியா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆல் கேண்டிடேட் ஷுட் ரீட் த ப்ராஸ்பெக்டஸ் தரவ்லி பிஃபோர் ஸ்டார்டிங் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸை தரவாக படிங்கன்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் பார்த்து உஷாராக பண்ணுங்கள். 7.5% மாணவர்கள் தயவுசெய்து உங்கள் ஸ்கூல் வாத்தியாரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? தெரிஞ்ச வாத்தியாரை கூப்பிட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் லாக் சாய்ஸஸ் டில் த லாஸ்ட் டேட் தேர் சாய்ஸஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி லாக். சரி, நான் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணிவிட்டு லாக் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 16ஆம் தேதி 5 மணிக்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. சார் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? Another candidate should download their provisional allotment order and join the course in the concerned medical college institution on or before. அதாவது கொடுப்பாங்கப்பா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு இது லிங்க் வரும், அதில் போய் நீங்கள் பண்ணிங்க. ரிப்போர்ட் டு அலாட்டட் காலேஜ், எந்த காலேஜில் உங்களுக்கு கிடச்சிதோ அந்த காலேஜில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நேரடியாக கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் இன் டச் வித் அஃபிஷியல் வெப்சைட். இது ஞாபகம் வச்சுங்க. அதாவது கேண்டிடேட் செலக்டட் ஃபார் அட்மிஷன் should give a self declaration form at the time of reporting the concerned college that she is liable to selection admission. அதாவது நீங்கள் சேரும்போது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், www.tnmedicalselection.org அப்படின்ற வெப்சைட்டை அடிக்கடி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக எந்த ஒரு கால் லெட்டரும் வராது, எல்லாமே வெப்சைட்டில் தான் வருவாங்க. நோ கம்யூனிகேஷன் வில் பி டைரக்ட்லி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். they are advised to be in touch with the website on regular basis. அதாவது யாருக்கும் டைரக்டாக கம்யூனிகேஷன் அனுப்பப்பட மாட்டாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், www.tnmedicalselection.net அல்லது www.tnmedicalselection.org என்ற வெப்சைட்டை பாருங்கள். இதுதான்பா இந்த நோட்டிஃபிகேஷன் 7.5 ரெடியாக இருந்துருங்க. சார் அதே மாதிரி 92.5 சரியா? இந்த 92.5க்கும் அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதே ப்ரொசீஜர் தான்ப்பா. சரி, இதே ப்ரொசீஜர் தான், அவங்களுக்கு அதே மாதிரியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் யார் யாரெல்லாம் 92.5ல் இருக்கீங்களோ அவங்களும் இதை போயிட்டு படிச்சுக்குங்க. சரிங்களா? இதான் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சீட் வருதுன்றது அடுத்த காணொலியில் சரியா வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.